நான் டிசிஆர் பேனலுக்கும் டிசிஆர் பேனலுக்கும் என்ன வித்தியாசம், நான் டிசிஆர் போட்டால் சப்சிடி வருமா, நான் டிசிஆருக்கு என்ன செலவு ஆகும் என்றது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கம்ப்ளீட்டா பாருங்க. இந்த வாலும் கிடைச்சிக்கிது, காங்கிரீட் தானே, பில்லர் தானே, அது இதில் கிடைச்சிக்கிது, சப்போர்ட்டு ஒன்று அந்தானியும் கிடைச்சிக்கிது. ஸோ இந்த வாட்டத்தில் இங்கே போட்டுடலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உங்களுக்கு அபிப்பிராயம் அப்படின்னு சொன்னீங்கன்னா பண்ணலாங்களா? வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு சென்னையில் ஸ்கைவாக்குக்கு ஆப்போசிட்ல ஒரு 7 கிலோவாட் பிரீமியர் பேனலை யூஸ் பண்ணி நான் டிசிஆர் ப்ராஜெக்ட் பண்ணிருக்கு. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ நம்ம ஸ்ட்ரக்சரில் இந்த பர்லின்னு ராஃப்டரில் பார்த்தீங்கன்னா இந்த எட்ஜில் வந்து கருப்பு கலரில் ஒரு பிளாஸ்டிக் மாதிரி இருக்குது. அது என்னன்னு சொல்லணும்னா, ஜென்ரலாக ஸ்கொயர் டியூப்பில் இந்த காற்று வந்து உள்ளே போகும்போது உள்ளே இருக்க சர்ஃபேஸ் வந்து ரஸ்ட் ஆகும். ஸோ அந்த ரஸ்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணோன்ற நம்ம சோலார் ரன்னில் பிளான் பண்ணும்போது நாங்கள் இதுக்குன்னே ஒரு மெட்டிகுலஸாக ஒரு மோல்டு ரெடி பண்ணி இந்த பிளாஸ்டிக் மாதிரி ஒரு மெட்டீரியலை வந்து எட்ஜில் ஃபிக்ஸ் பண்ணுற பட்சத்தில் காற்று வந்து உள்ளே போகிறது அவாய்ட் ஆகிடும். ஸோ நாலு பின்ன ஏதோ ரஸ்ட் ஆகுன்ற, அதாவது உள் சர்ஃபேஸ் ரஸ்ட் ஆகிற ஆப்ஷன்ஸ் கூட இல்லாமல் ப்ராப்பர் பிளான் பண்ணி நம்ம ஸ்ட்ரக்சரை வந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கோம். ஸோ மக்கள் சில பேர் மற்ற காம்படிட்டர்ஸ் கிட்ட கோட்டு வாங்கிட்டு நாங்கள் எதுக்கு சோலார் ரன்னை சூஸ் பண்ணணும் அப்படின்ற கேள்வி வந்து பரவலாக கேட்டுட்ருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம சோலார் ரன்னில் சின்ன சின்ன விஷயம், ஸ்டார்டிங் ஃப்ரம் இந்த ஸ்க்ரூலேருந்து போல்நெட்லேருந்து ஸ்ட்ரக்சரு, வயரிங்கு, பேனலு, இன்வெர்ட்ரு, ஏசிடிபி, அது உள்ள வர காம்பனன்ட்ஸு, அப்புறம் நம்ம மீட்டர் வாங்கி தர்றது, எல்லாமே A to Z எல்லா பொருளுமே வந்து மெட்டிகுலஸாக பிளான் பண்ணி பண்ணிட்டு இருக்கோம். ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா என் கையில் இருக்கிறது வந்து இது வந்து எட்ஜ் கிளாம்புன்னு சொல்லுவோம், இது மிட் கிளாம்பு, இது வந்து யூ கிளாம்பு. இந்த எட்ஜ் கிளாம்போட வேலை வந்து பேனலை வந்து எட்ஜில் வந்து ஹோல்டு பண்ணிக்கிறது. மிட் கிளாம்பு ரெண்டு பேனலுக்கு நடுவில் வந்துட்டு பேனலை வந்து ஹோல்ட் பண்ணுறது. இந்த யூ கிளாம்ப் வந்து இந்த மிட் கிளாம்பில் உட்காந்துரும். இது பார்த்தா ஸோ இது வந்து மிட் கிளாம்பு. இந்த மிட் கிளாம்ப் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேனலுக்கு நடுவில் இந்த கிளாம்பை வச்சுட்டு இது யூ கிளாம்ப், SS304 ஆலான ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் யூ கிளாம்ப். ஒரு சில கம்பெனிஸ் தான் இதை வந்து பயன்படுத்துகிறாங்க. ஸோ இந்த மிட் கிளாம்ப் நடுவில் இந்த யூ கிளாம்பை போட்டு இந்த கீழே வந்து இந்த பட்டியை வச்சு டைட் பண்ணும் போது என்ன காற்று அடித்தாலும் பேனல் வந்து பறக்கவே பறக்காது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 5th ஃப்ளோரில் நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இங்கே காற்று ஃப்ளோவும் ஜாஸ்தியாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு செட்டப்லாம் நம்ம பயன்படுத்தும் போது பேனல் வந்து பறக்குமா அப்படின்ற கேள்வியே வந்து மக்கள் மனசில் எழணும்னு அவசியமே கிடையாது. ஸோ இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து நம்ம மெட்டிகுலஸாக பிளான் பண்ணி நம்ம கம்பெனியில் பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து வெறும் ஸ்ட்ரக்சர் மட்டும்தான். இதே மாதிரி ஒயரிங் பார்த்தீங்கன்னா ஒயரிங்கில் ஒரு 4 விஷயம் பண்ணுறோம். பேனல்லையும் சரி, இன்வெர்ட்டரும் சரி, ஏசிடிபி டிசிபின்னு முக்கியமான காம்போனன்ட், அது உள்ள வர MC ஃபோர்ஸு, எல்லாமே ஒவ்வொரு விஷயமும் வந்து பிராண்டட் ஐட்டமு, இல்லைனா நல்ல பர்ஃபார்ம் ஆகிற ஐட்டமு, நல்லா எஃபிஷியண்டான மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணுறதுனால தான் எங்களோட கோட் வந்து காம்படிட்டர்ஸோட கொஞ்சம் எக்ஸஸாக இருக்குது. ஒரு சோலார் சிஸ்டமில் இந்த மாதிரி வந்து ஒரு 40 காம்பனன்ட்ஸ் இருக்குது. அந்த 40 காம்பனன்ட்ஸில் காம்ப்ரமைஸ் பண்ணுறதுனால மற்ற காம்படிட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா காஸ்ட் கம்மியாக பண்ண முடியுது. ஸோ நம்ம கம்பெனியை பொறுத்தவரை எந்த விஷயத்துலையும் காம்ப்ரமைஸ் பண்ணுறது கிடையாது. எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ அவ்வளோ பெஸ்ட்டாக எல்லா மெட்டீரியல்ஸும் யூஸ் பண்ணிடுவோம். இங்கே வயரிங் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து 4th ஃப்ளோருக்கு ஒயர் எல்லாத்தையும் நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஸோ இது எல்லாமே வந்து ஏசிடிசி கேபிள், வயரிங்க்கு யூஸ் பண்ணுற பைப்லாம் இங்கே இருக்குது. இந்த பைப் பார்த்தீங்கன்னா எல்லாமே எலக்ட்ரிக்கல் ஹார்டன்டு பைப் தான் யூஸ் பண்ணுறோம். ஏன்னா அந்த பைப் ஆல்மோஸ்ட் ஒரு 20-25 இயர்ஸ் வந்து மாடியில் வெயிலில் இருக்க போகிறதுனால ஓவர பீரியட் ஆஃப் டைம் வந்து இது வந்து பிரிட்டல் ஆகிடும், அதாவது தூளாகிடும். அப்படி ஆகாமல் இருக்கிறதுக்காக நம்ம ஹார்டன்டு பைப்புன்னு யூஸ் பண்ணுறோம். இந்த வெயிலில் வந்து ரோபஸ்ட்டாக இருக்கணுன்றதுக்காகவே யூஸ் பண்ணுற பைப்பு. இந்த ஒயர்ஸ் எல்லாமே ஆர்பிட் ஒயர் தான், ஏசி ஒயர் எல்லாமே ஆர்பிட் ஒயர் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது வந்து நம்ம எக்ஸ்பர்ட் கிட்டையும் கேட்கலாம். சோலார் ரன்ல எலக்ட்ரிக்கல் எக்ஸ்பர்ட் ஒருத்தர் இருக்காரு, அவர் என்ன சொல்றாருன்றதை கேட்போம். ஆனா வாங்கண்ணா, இவர் நம்ம எலக்ட்ரிஷியன், இவர் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்கண்ணா, நம்ம மக்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இது வந்து 3 ஃபேஸ் ஒயரு, RYB எல்லாம் கலர் கோட்டிங், ஒரே கலரில் தான் கலர் கோட்டிங் தான் வச்சு கொடுப்போம். எல்லாம் காப்பர் ஒயரு.
அப்புறம் எர்த்திங்க்கும் காப்பர் ஒயர் தான் போடுறோம். லைட் அர்ஸுக்கு மட்டும் 16 ஸ்கொயர் ஒயரு அலுமினியம் ஒயர் போடுறோம். ஏன்னா இது 4 ஸ்கொயர் ஒயர் போட்டா போதுன்றாங்க, நம்ம எதுக்கு 6 ஸ்கொயர் ஒயர் போடுறோம்னா அது 6 ஸ்கொயர் ஒயர் போடுறதால எனர்ஜி லாஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கோசரம் போடுறோம். ஓகே. ஒயர் வந்து ஹெவியான ஒயர் போடுறதுக்கு காரணமே அதுதான். இன்னும் வந்து பேனலோடைய கரண்ட் வந்து ஃபுல்லாகவே வந்து வீட்டுக்கு சப்ளை ஆகணுன்றதுக்கோசரம் தான் 6 ஸ்கொயர் போடுறோம். ஓகே. அப்போ 4 ஸ்கொயர் போட்டால் எனர்ஜி லாஸ் ஆகும். 6 ஸ்கொயர் காப்பர் போடுறதுனால எனர்ஜி லாஸ் ஆகாது. ஓகே. அதே மாதிரி டிசி ஒயரையும் அதே அளவுக்கு தான் போடுறோம். 6 ஸ்கொயர் தான் போடுறோம். அதுவும் காப்பர் ஒயர் தான் போடுறோம். ஓகே. இதுவும் ஒன் ஆஃப் த ரீசனுங்க. இப்போ காம்படிட்டர் கிட்ட நான் ப்ரைஸ் வாங்குறேன், உங்களோட ப்ரைஸ் ஒரு மாதிரி இருக்கு, காம்படிட்டரோட ப்ரைஸ் ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய கஸ்டமர்ஸ் வந்து கம்பேர் பண்றாங்க. நம்ம சைட்டை பொறுத்தவரை ஏசி கேபிள் எல்லாமே இந்த மாதிரி பாத்தீங்கன்னா RYB எல்லாமே கலர் கலரா பிரிச்சு எர்த்திங்க்கு என்ன கலர் கொடுக்கணும், மற்றபடி ஃபேஸுக்கு என்ன கலர் கொடுக்கணும்னு பார்த்து நம்ம இண்டிவிஜுவல் வயர்ஸை யூஸ் பண்றோம். ஸோ நம்ம சைட்ல பாத்தீங்கன்னா எர்த்திங் ஒரு கலரு, ஃபேஸ் லைன்ஸ் ஒரு கலர்னு சொல்லிட்டு கலர் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணி எல்லாமே 6 ஸ்கொயர் ஒயரா யூஸ் பண்றோம். அண்ணன் சொன்ன மாதிரி வந்து 4 ஸ்கொயர் போடுறதுனால ப்ரொடியூஸ் பண்ற எனர்ஜி வந்து அப்படியே எக்ஸ்போர்ட் ஆகாது, எனர்ஜி லாஸ் இருக்கும். ஏன்னா ப்ரொடியூஸ் ஆகிற எனர்ஜி வெளியே போயே ஆகணும். எனர்ஜி போகாததுனால இது அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகி பேனலோ இல்லை இன்வெர்ட்டரோ அடி வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால மேக்ஸிமம் என்ன வயர் போட முடியும், அதாவது 6 ஸ்கொயர் போடுறதுனால ப்ரொடியூஸ் ஆகிற எனர்ஜி எல்லாமே வெளியே எக்ஸ்போர்ட் ஆகிடும். அப்படின்ற பட்சத்தில் இதோட லைஃப் டைம் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போ இந்த சைட்டுக்கு வந்திருக்கோம், இந்த சைட்ல ஒரு பாதி ஒயர் மீறுது, இன்னொரு சைட்ல ஒரு பாதி ஒயர் மீறுதுன்னா ஜென்ரலா வந்து ஒருத்தையும் ஜாயின் பண்ணி இன்னொரு சைட்ல யூஸ் பண்ணிடுவாங்க. நம்ம கம்பெனியை பொறுத்தவரை கஸ்டமர் முன்னாடி வந்து புது ரோலை தான் ஓப்பன் பண்ணி நம்ம வேலை செய்யறோம். கம்ப்ளீட் ஒயரை ஓப்பன் பண்ணி A to Z எல்லாமே புது மெட்டீரியல் தான் போட்டு கொடுக்கும். இது ஸ்டார்டிங்ல இருந்தே நம்ம கம்பெனில ஃபாலோ பண்ற பிரின்சிபல்ஸ். இது ஏசி கேபிளா இருந்தாலும் சரி, டிசி கேபிளா இருந்தாலும் சரி. ஏன்னா எனர்ஜி லாஸ்ன்றது ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னாப்பா நான் 3 கிலோவாட் போட்டிருக்கேன், எனக்கு 9 யூனிட்ஸ் தான் ப்ரொடியூஸ் ஆகுது, 10 யூனிட்ஸ் தான் ப்ரொடியூஸ் ஆகுனா இது ஒரு மெயின் ரீசனா இருக்கும். ஒன்னு 4 ஸ்கொயர் யூஸ் பண்ணிருப்பாங்க, இல்லை ஜாயின்ட்ஸ் நிறைய யூஸ் பண்ணிருப்பாங்க. ஸோ நம்மளதுல எப்பயுமே வந்து ஜாயிண்ட்ன்றது இருக்காது. மற்றபடி வந்து என்ன ஒயர் தேவையோ அதோட ஒரு ஸ்டெப் எக்ஸஸாக தான் நம்ம போடுவோம். அது இல்லாமல் பிராண்டட் ஒயர்ஸ் தான் போட்டுட்டு இருக்கோம். பிராண்டட் ஒயர் போடுறதுக்கு இன்னொரு முக்கியமான ரீசன் பார்த்தீங்கன்னா உள்ள இருக்க காப்பர் ஸ்டாண்ட். ஆர்பிட் ஒயர்லாம் ஓப்பன் பண்ணி உள்ள இருக்க காப்பர் ஸ்டாண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 6 ஸ்கொயர் அதுக்கான ஸ்டாண்ட்ஸ் இருக்கு. ஸோ இது உள்ள பார்த்தீங்கன்னா இந்த காப்பர் ஸ்டாண்டுன்னு சொல்லுவோம். இது நம்பர் ஆஃப் ஸ்டாண்ட்ஸ் வந்து பிராண்டட் ஒயர், டாப் பிராண்டட் ஒயர்ஸ்ல வந்து ஜாஸ்தியா இருக்கும். இதனால எனர்ஜி லாஸ்ன்றது சுத்தமா இருக்கவே இருக்காது. 20-25 வருஷம் இருக்க போற ஒரு ப்ராஜெக்ட் நல்ல மெட்டீரியல் போட்டு கொடுத்தா லைஃப் லாங் இருக்குமேன்ற ஒரு நல்ல எண்ணத்தோட நம்ம எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் எல்லாத்தையுமே. என்ன பாய், நம்ம ஸ்ட்ரக்சர் எல்லாம் வந்து பறந்துரும் மக்கள் எல்லாம் பயப்படுறாங்க பாய், நீங்க ஏதாவது சொல்றீங்களா? என்னப்பா இது பறந்துரும் அப்படின்னாக்கா ஆச்சரியமா இருக்கு. இவ்வளோ ஹெவியா ஸ்ட்ரக்சர் போட்டிருக்கிறோம், வால் கிடைச்சிருக்கு, வால் சப்போர்ட், வால் இல்லாத இடத்துலயும் நம்ம வந்துகிட்டு வாலுக்கு தகுந்த மாதிரி சப்போர்ட் கொடுத்து இவ்வளோ ஹெவி ஃபாஸ்ட்னர் அடிக்கிறோம். வால்ல வந்துட்டு 4 இன்ச்சு ஃபாஸ்ட்னர் அடிக்கிறோம், கீழே 8 இன்ச்சு ஃபாஸ்ட்னர் அடிக்கிறோம். அது இல்லாம அதுல கெமிக்கல் மிக்ஸ் பண்ணி நம்ம வந்துட்டு இவ்வளோ அழகா காங்கிரீட்லாம் போட்டிருக்கோம். இது இப்படி பறந்துச்சுன்னா நம்ம எப்படி வேலை செய்யறது? அந்த மாதிரி பறக்கிறதுக்கா நம்ம கஷ்டப்படுறோம். பறக்கவே பறக்காதுன்றீங்க? கண்டிப்பா பறக்காது. எப்படி பறக்கும்? நீ பாக்குறதுல உனக்கு தெரியலையா? இவ்வளவு ஹெவியா நாங்க பண்ணி வச்சிருக்கிறோம், எவ்வளவு ஸ்ட்ரக்சர் பண்ணிட்டு வந்துட்டோம். ஏன்னா போற வீட்டுல எல்லாருமே கேட்டே இருக்காங்க, பறந்துச்சுன்னா என்ன பண்றது, பறந்துச்சுன்னா என்ன பண்றதுன்னு கேட்டே இருக்காங்க. ஆமா, நம்மளுக்கு வந்துட்டு மனசாட்சின்னு ஒண்ணு இருக்குது. நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நேர்மையா வந்துகிட்டு அந்த ஸ்ட்ரக்சருக்கு எவ்வளவு வந்துட்டு ஊட்டம் கொடுக்கணும், எவ்வளவு அதுக்கு வந்துட்டு திக்னஸ் கொடுத்து நம்ம வந்துட்டு அதை எப்படி பாதுகாக்கணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு கடமை இல்லையா? அவங்க என்ன ஓசிலா செஞ்சு வாங்குறாங்க, நம்மளும் காசு வாங்குறோம். அதுக்கு உண்ட கஷ்டத்தை நம்ம உணர்ந்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்துட்டு வேலை செய்யணும் இல்லையா? இவ்வளவு ஹெவியா செஞ்சிருக்கிறோம், இதை போயிட்டு நீ இவ்வளவு இதா அசால்ட்டா கேக்குறியப்பா? இதெல்லாம் இல்ல, இது என்னோட கேள்வி இல்ல பாய். நாங்க போற இடத்துல மக்கள் கேக்குறாங்க, பறந்து போச்சுன்னா நாங்க என்னப்பா பண்றது? அந்த மாதிரி பறக்கிற மாதிரி எல்லாம் நாங்க வேலை செய்ய மாட்டோம். ஏன்னா நம்மளது டீம் அந்த மாதிரி டீம். சரி சரி சரி. நம்மளது ஒண்ணு வந்துட்டு பார்த்து வந்துட்டு போல்ட் அவங்க அடிச்சுட்டு போன பிறகு கூட நான் வந்துட்டு திருப்பி வந்துட்டு ஸ்பேனரை போட்டு டைட் பண்ணி பார்ப்பேன். சரி சரி. நான் அந்த மாதிரி எல்லாம் ஒவ்வொரு வேலையும் வந்துட்டு அவ்வளவு நுணுக்கமா அவ்வளவு இதா வந்துட்டு நான் வேலை செஞ்சுதான் இன்னைக்கும் பாய் தான் வந்து சைட்ல நின்று வேலை வாங்கணும் செய்யணும் அப்படின்றது வந்துட்டு காதால கேட்கறேன். அப்படிங்கும் போது அந்த பேரை நான் கெடுத்துக்க விரும்புவேனா? சரி. அப்படிங்கும் போது நான் நல்லா செய்யணும் இல்லையா? சரி, நீங்க சோலார் எனக்கு கிடைச்ச ஒரு அசெட் பாய். தேங்க்யூ. ஓகே, இதை பார்த்தீங்கன்னா இது 12 இன்ச்சு ஆங்கர் ஃபாஸ்ட்னர். இந்த ஆங்கர் ஃபாஸ்ட்னரை வந்து இந்த தரையில வந்து ஓட்டை போட்டு அடிக்கிறோம். இந்த பில்லரோட சப்போர்ட்டுக்காக இந்த ஆங்கர் ஃபாஸ்ட்னர் வச்சு டைட் பண்றோம். இந்த 12 இன்ச்சு இறங்கும் போது மேபி இது வைப்ரேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த தரை அதாவது உடைக்கிற இடம் வந்து ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதால கிராக்ஸ் ஃபார்ம் ஆகும். கிராக்ஸ் ஃபார்ம் ஆகிறதுனால வாட்டர் லீக் இருக்கும். இது என்ன சொல்யூஷன் அப்படின்றத
சோலார் ரன்ல ரொம்ப நாளா நாங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு ஃபைனலா அரைவ் பண்ணது பாத்தீங்கன்னா இந்த லாக் ஃபிக்ஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு ப்ராடக்ட் இருக்கு. இது என்ன பண்ணும் அப்படின்னா பாலியஸ்டர் ரெசைன்னு சொல்லுவோம். அதாவது இதோட பாண்டிங் ப்ராப்பர்ட்டி நல்லா இறுக்கி பிடிச்சிக்கிற தன்மை உள்ளது. இது மேட் ஆஃப் பாலியஸ்டர் ரெசைன். இதோட வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல ஓட்டையில வந்து இதை கொட்டிட்டு இந்த ஆங்கர் ஃபாஸ்னர் அடிக்கும் போது இந்த ஆங்கர் ஃபாஸ்னர் வந்து வைப்ரேட் ஆகாம பாத்துக்கும். இந்த சைடு அந்த சைடு அசையாம நல்லா ஸ்ட்ரிஃபா பிடிக்கிறதுனால ஸோ தட் ஒரு வாட்டி வைப்ரேட் ஆகும் போது தான் வந்து உங்களுக்கு கிராக்ஸ் ஃபார்ம் ஆகும். கிராக்ஸ் ஃபார்ம் ஆனாலும் ஆப்வியஸா வந்து மழை பெய்யும் போது அந்த கிராக் வழியா தண்ணி போயிட்டு வீல வந்து ஒழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ நிறைய மக்களுக்கு வந்து சோலார் போட்டா மேல வந்து ஓட்டெல்லாம் போடுறீங்க, ஓட்ட போறதுனால எங்க வீடு ஒழுவிச்சுன்னா என்னப்பா பண்றது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நம்ம கம்பெனியை பொறுத்தவரை இந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் பார்த்து ரிசர்ச் பண்ணி பண்றதுனால வரையும் ஒரு வீட்டில் கூட கம்ப்ளைண்ட் வந்தது கிடையாது. நம்ம சுமார் ஒரு 500 வீடு பண்ணிட்டோம். இந்த வீட்லயுமே வந்து இந்த மாதிரி வாட்டர் லீக் அப்படின்ற ப்ராப்ளம் வந்தது கிடையாது. இது ஒரு ஒன் ஆஃப் த மெயின் ரீசன்ன்றத சொல்லலாம் நம்ம. ஸோ இது ப்ராப்பரா பண்ணி இங்கே பாத்தீங்கன்னா இந்த கிரீன் கலர்ல தெரியறதா வந்து ஆங்கர் ஃபிக்ஸ்ட், லாக் ஃபிக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓட்ட போட்ட உடனே இமீடியட்டா இந்த லாக் ஃபிக்ஸை நம்ம உள்ள போட்டுருவோம். உள்ள போட்டுட்டு இந்த ஆங்கர் ஃபாஸ்னர் அடிக்கிறோம். ஆங்கர் ஃபாஸ்னர் இறுக்கி பிடிச்சிக்கும் ஸ்ட்ரக்சரை. அதையும் தாண்டி நம்ம கான்கிரீட்டும் போடுவோம். கடைசியில் பார்த்தீங்கன்னா கான்கிரீட் போட்டிருப்பாங்க. கான்கிரீட் பார்த்தீங்கன்னா கீழே இருந்து ஒரு 6-7 இன்ச்சஸ்க்கு வந்து கான்கிரீட் போட்டு ஃபுல்லாக வந்து நல்லா ஸ்ட்ராங்காக போடுறதுனால வாட்டர் லீக்குன்ற ப்ராப்ளமே நம்மளோட கான்செப்ட்ல கிடையாது. அது சுற்றி இருக்கிற 8 இன்ச்சிலேருந்து வந்துட்டு உள்ள தண்ணி வரக்கூடாதுன்னுட்டு ஃபர்ஸ்ட் அது காங்கிரீட்லாம் போடுறதுக்கு முந்தி அந்த சைடை வந்துக்கிட்டு லைட்டாக கிராண்ட் பண்ணிட்டு அது வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு அந்த டைல்ஸ்லேயோ இல்லை மற்ற அந்த நம்ம ஹீட் ப்ரூஃப்காக வேண்டி போடுற அந்த இன்னொரு டைல்ஸ் கல்லுலேயோ அதில் வந்துக்கிட்டு கிராண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் காங்கிரீட் போடுறோம். அந்த காங்கிரீட் போடும்போது வந்துட்டு நம்ம டாக்டர் ஃபிக்ஸ்டு வந்துக்கிட்டு ஸ்பெஷலாக வந்துட்டு அதுவும் வந்துக்கிட்டு கொஞ்சம் குவாலிட்டியானது. டாக்டர் ஃபிக்ஸ்ட்லேயும் பல விதமாக இருக்குது, 100 ரூபால 200 ரூபால இருக்குது. பட் அந்த மாதிரி இல்லாமல் நம்ம வந்து கொஞ்சம் தரமான இதாக போட்டு வந்துக்கிட்டு அதையும் காங்கிரீட் போடுறோம் 8 இன்ச்சுக்கு 8 இன்ச்சு. ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா லாக் ஃபிக்ஸும் பண்ணுறோம், கான்கிரீட்டும் பண்ணுறோம். கான்கிரீட்ல டாக்டர் ஃபிக்ஸ்ட்டும் மிக்ஸ் பண்ணி பண்ணுறதுனால கஸ்டமர் வந்து தைரியமாக இருக்கலாம். மக்கள் வந்து பயப்பட தேவையில்லை. சோலார் போட்டுவிட்டேன் வீடு ஒழிச்சுன்னா என்னப்பா பண்ணுறன்ற தயக்கமே வேண்டாம். தாராளமாக சோலார் போடலாம். இதை உடச்சி பண்ணுறதுனால இதோட ஸ்டெபிலிட்டி கூட, அதனால தான் நம்ம உடச்சி பண்ணுறது. ஸோ மேலோட்டமாக பண்ணிட்டா நமக்கும் வேலை கம்மி. ஆனால் அந்த மாதிரி பண்ணிட்டு போட்டால் நாலு பின்ன வைப்ரேட் ஆகி இந்த ஸ்ட்ரக்சரே வந்து பேந்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த விஷயம்லாம் நடக்கக்கூடாது. நல்ல குவாலிட்டியாக ஸ்ட்ரக்சர் வந்து காலகாலத்துக்கும் நிற்கணும். ஏன்னா இவ்வளோ திக்கான ஸ்கொயர் டியூப்லாம் போடுறோம், இவ்வளோ ப்ராப்பரான குவாலிட்டி ஆஃப் மெட்டீரியல் யூஸ் பண்ணிட்டு இந்த இடத்துல நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணிட்டோம்னா நாளை பின்ன காத்துல வைப்ரேட் ஆகி இது உடச்சிக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி. அதை பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த ஆங்கர் ஃபாஸ்னர்ல இருந்து, இந்த லாக் ஃபிக்ஸ்ல இருந்து, கான்கிரீட்ல போடுற டாக்டர் ஃபிக்ஸ்ல இருந்து இந்த பர்டிகுலர் பேஸுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறோம் நம்ம கம்பெனில. நான் டிசிஆர் பேனலுக்கும் டிசிஆர் பேனலுக்கும் என்ன வித்தியாசம்? நான் டிசிஆர் போட்டா சப்சிடி வருமா? நான் டிசிஆருக்கு என்ன செலவாகும்? இதுக்கான பதில் அடுத்த வீடியோல வரும். ஸ்டே டியூன்ட்.